கிடையாது. நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ண வேண்டியது. there is much more reason for weight management. ஸோ அந்த ரீசன் என்னன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதப்போ we get to handle diabetes, heart problem, kidney problem இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வர்றதுக்கு அதுவே சான்சஸ் தரும். அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றப்போ எல்லாரும் டைரக்டா நினைக்கிறது, டைரக்டா நம்ம இமேஜினேஷனுக்கு வர்றது ஒரு பர்டிகுலர் ஜெண்டர் மட்டும்தான் நினைப்போம். அண்ட் வயசானவங்களை தான் நினைச்சுப்போம், மிடில் ஏஜ் பீப்புள் தான் நினைச்சுப்போம். பட் அந்த மாதிரி கிடையாது. போத் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இப்போ ரைஸ் ஆயிட்டே வரக்கூடிய ரொம்ப அதிகமான கன்சர்ன் என்ன அப்படின்னா, அது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. குழந்தைங்களுக்கு உடல் பருமன் அதிகமா இருக்கிறது. ஸோ உடல் பருமன்னு சொல்றப்போ பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்றத விட நம்ம ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோமா, நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம ஹெல்தியா இருக்கோமா, டெய்லி நம்ம பசிச்சு சாப்பிடுறோமா, இல்ல சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக சாப்பிடுறோமா அப்படின்றத எல்லாத்தையும் ஒரு செக் பாயிண்டா வச்சுட்டு நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஒபிசிட்டினா என்ன அப்படின்றதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஒபிசிட்டி அப்படின்றது எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் பாடி ஃபேட் பாடியில ஸ்டோர் ஆகி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸா உடம்புல உருவெடுக்கும். அது பேர் தான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல உடல் பருமன் அதிகமா இருக்கிறது அப்படின்றது நம்ம கவனிக்கிறது உண்டு. இத நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றத மட்டுமே தான் எல்லாரும் ஒரு அப்சர்வ் பண்ணிப்பாங்களே ஒழிய அதனால வேற என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு இல்லையா, கம்யூனிகபிள் டிசீஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியும். தொற்று நோய்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவும் வந்துரும், அதை பத்தின நிறைய அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதாவது சுகரு, ப்ரெஷரு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ சுகர் அண்ட் ப்ரெஷர் இதெல்லாமே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வராது. அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, ஃபேமிலி ரீசன்ஸ்னால இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஆனா உடல் பருமன் நம்ம கவனிக்கல அப்படின்றப்போ அதனால நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். உடல் பருமன் அதிகமா இருந்தா ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து நமக்கு வேற எல்லா பிரச்சனைகளும் வரும், இன்க்ளூடிங் சுகர். ஓகே, ஸோ அதை ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது, ரைட்? ஸோ எதனால இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம்? சிலருக்கு லேடிஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் பியூபர்ட்டி திடீர்னு வெயிட் போடுவாங்க. சில பேர் ஆஃப்டர் டெலிவரி வெயிட் போடும். சில பேருக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றப்போ வெயிட் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு திடீர்னு வெயிட் ஜாஸ்தி ஆகும். ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறவங்க, ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வெயிட் திடீர்னு அதிகமாகும். ஆண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் 25+. அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்றது ஆண்கள்கிட்ட பொதுவா இருக்கும். அப்டாமினல் ஒபிசிட்டின்னா என்னது? மொத்த உடம்புலயும் வெயிட் இருக்கிறத விட வயிறு பாகத்துல மட்டும் அவங்களுக்கு வெயிட் போட்டுட்டே போகும், தொப்பை மட்டும் போட்டுட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மற்ற பாகங்கள்ல வெயிட் இருக்கும். பட் ஆண்களுக்கு 25+ ஆகுறப்போ பிகாஸ் ஆஃப் ஃபுட் ரீசன் தான் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வெயிட் ஏறிட்டே போகும். தட் இஸ் கால் எக்ஸஸ் ஃபேட் டெபாசிஷன். ஸோ இப்படி ஆகிறது இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுனால. அளவுக்கு அதிகமா, தேவைக்கு அதிகமா சுகர் எடுக்கிறது, தேவைக்கு அதிகமா எண்ணெய் பதார்த்தங்கள் எடுக்கிறது, தேவைக்கு அதிகமா உப்பு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம உடம்பு அதை என்ன பண்ணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே மெட்டபாலிசம் பண்ணும். ஆனா தேவைக்கு அதிகமா எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் எல்லாம் எதுவும் பண்ணாம, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம நம்ம அப்படியே இருந்தோம்னா அது எல்லாமே ஒரு எக்ஸஸா தேவையில்லாத ஒரு விஷயமா பாடியில ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அண்ட் தட் காசஸ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, பிபிடி தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா? ஸ்லைடு ரொம்ப சின்னதா தெரியுது. மொபைல்ல இருந்து அட்டென்ட் பண்றீங்கன்னா ஸ்லைடு ரொம்ப சின்னதா தெரியும். ஸ்லைடு டச் பண்ணீங்கன்னா ஸ்லைடு பெருசாகும். ஸோ தட் யூ கேன் see it clearly. என்னோட வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பதார்த்தங்கள் லைக் கேக்கு, பிஸ்கெட்டு, பிரெட்டு, பன்னு, ரஸ்க்கு, ஓட்ஸு,
வேற என்ன சாஸ், கெச்சப், நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொன்னதும் நம்ம பொதுவா நினைச்சுக்கிறது என்னன்னா பீஸா, பர்கர் மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அது மட்டும் கிடையாது. நம்ம டெய்லி டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுலையும் ப்ராசஸ்டு ஃபுட்டுன்றது நிறைய வந்துருச்சு. அண்ட் நம்ம யூஸ் பண்ற ரீஃபைன்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதையும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்ற லிஸ்ட்ல சேர்த்து நிறைய காலம் ஆயாச்சு. ஸோ நம்ம யாரோ எங்கேயோ சாப்பிடுறாங்க, நம்ம அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஒவ்வொருத்தரும் ப்ராசஸ்டு ஃபுட்டு எடுத்துட்டு தான் இருக்கோம். அளவுக்கு அதிகமா சர்க்கரை சாப்பிடுறோம், அளவுக்கு அதிகமா உப்பு எடுத்துக்கிறோம், அளவுக்கு அதிகமா ஃபேட்டும் கன்சியூம் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிட்டாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாத்தையும் கட் டவுன் பண்றது அப்படின்றது முடியாத ஒரு காரியம். பிகாஸ் இது எல்லாமே அடிப்படை ஆயிடுச்சு. பேசிக்கான ஒரு விஷயமா நம்ம லைஃப்ல அது மாறிடுச்சு. ஸோ வேற ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா, டு கண்ட்ரோல் எவ்ரிதிங். ஸோ அந்த ஆப்ஷன் பத்தி தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீலங்கால எந்த அளவுக்கு ஒபிசிட்டி பாதிப்புகள் இருந்திருக்கு அப்படின்றது. இது கொஞ்சம் லேட்டா இருக்கக்கூடிய ஒரு சர்வே. 2016 to 2019 வரைக்கும் இருந்த சர்வே இது. குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் 1% தான். 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் 9%. 15 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் 21%. 20ல இருந்து 29 பெண்கள் 33, 30 to 39 46, and last 40 to 49 53% of women is getting affected by obesity. Okay, and அதுக்கு அடுத்து நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி childhood obesity. childhood obesity அப்படின்றது நிறைய நாளா இருக்கு, பட் அதுல நம்ம கவனம் செலுத்துறது இப்பதான். ஆஃப்டர் கொரோனா தான் ரொம்ப கவனம் செலுத்துறோம். ஏன்னா ஆஃப்டர் கொரோனா வெளியே போய் விளையாடுறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது குழந்தைங்களுக்குமே இல்லாம ஆயிடுச்சு. நிறைய ரீசன்ஸ்னால பேரண்ட்ஸும் குழந்தைங்களை அனுமதிக்கிறது இல்ல, குழந்தைங்களும் வெளியே போறது இல்ல. ஸ்கிரீன் டைமிங் அதிகமாயிடுச்சு. தே டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் அண்ட் பிளே. வெயில்ல போகாம தூசி படாம வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறதும் மற்ற விஷயங்கள் பண்றதும் அவங்களுக்கு அதுக்கே அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ தேட் லீட்ஸ் டு என்னது, சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. ஓகே, அண்ட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இருக்கிற கண்டிஷன்ஸ்ல குழந்தைங்களுக்குமே ஈஸியா ஹார்ட் ப்ராப்ளம் வருது, சுகர் ப்ராப்ளம் வருது, லங்ஸ்ல அதிகமா சளி கட்டுறது, அடிக்கடி உடம்பு முடியாம வர்றது, அடிக்கடி இம்யூனிட்டி குறைபாடு ஏற்பட்டு எங்கேயாவது ஏதாவது நோய் வந்ததுன்னா அந்த குழந்தைக்கும் அந்த நோய் தொத்திக்கும். யாருக்காவது எங்கேயாவது காய்ச்சல் வந்ததுன்னா ஸ்கூல் போறப்போ அந்த குழந்தைக்கும் அந்த காய்ச்சலோ நோயோ உடம்பு முடியாம வர ஆரம்பிச்சிடும். ஆல் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுட் ஹேபிட். பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம, சன் எக்ஸ்போஷர் இல்லாம, ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் எக்ஸசிவான சால்ட், எக்ஸசிவான சுகரு இதெல்லாம் கன்சியூம் பண்றப்போ குழந்தைகள் அளவுக்கு அதிகமா பாதிக்கப்படுறாங்க. தட் இஸ் கால்ட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. இப்ப ரீசெண்டா இந்தியால கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் யாராவது பாத்தீங்களா? 8 வயசு குழந்தை ஸ்கூல்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி நடந்த ஒரு நியூஸ் அது. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால இல்லை வேற ஏதாவதுனால அப்படின்னு நினைக்க வேண்டாம். த ஃபுட் வாட் எவர் வி ஈட் இஸ் த ரீசன், மெயின் ரீசன். குழந்தை அடம் பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பிஸ்கட் கொடுக்குறீங்க, சாஸ் கொடுக்குறீங்க, ஜாம் போட்டு பிரெட் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். எதனால பாடி வெயிட் கூடுது, எதனால குழந்தைக்கு அடிக்கடி முடியாம ஆகுது அப்படின்றத யோசிக்கணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது is commonly the prevalence of childhood obesity வேர்ல்ட் வைட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வேர்ல்ட் வைட் பார்த்தோம்னா 1990ல இட் வாஸ் 4.2, 2010ல 6.7, 2020ல 9.1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடல்ட்ஸுக்கு பார்க்குறப்போ 13% of adult in the world are obese. 13%. Okay, so 39% of adult overweight, 13% obese. Obese-க்கும் overweight-க்கும் என்ன டிஃபரன்ஸ் யாருக்காவது தெரியுமா? ஒபீஸ்னா என்ன, ஓவர்வெயிட்னா என்ன? ஓவர்வெயிட் அப்படின்றது உங்களோட BMI
35 பிளஸ் இருந்தால், உங்களோட BMI 35 பிளஸ் ஆக இருந்தால் that is called overweight. உங்களோட BMI 30 பிளஸ் இருந்தா அது obese. ஓகே, திரும்ப சொல்றேன், உங்களோட BMI 35 பிளஸ் ஆக இருந்தால் that is called overweight. உங்களோட BMI 30 பிளஸ் ஆக இருந்தால் that is obese. Zoom meeting. So these are the causes for obesity. என்னென்ன காசஸ் அப்படின்றது இவ்வளவு நேரம் நான் சொன்னதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ சம் அப் ஃபார் யூ, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓவர் ஈட்டிங், மெடிகேஷன்ஸ், ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸ், கட் ஹார்மோன்ஸ், ஸ்மோக்கிங், ஜெனட்டிக் ரீசனா கூட இருக்கலாம், லேக் ஆஃப் ஸ்லீப் அண்ட் இன்ஆக்டிவ்னஸ். ஒரே இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணல அப்படின்றப்போ ஒண்ணு அதுக்கு ஏத்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கணும், வைஸ் வர்ஸா இருக்கணும். அப்படி இல்லைன்றப்போ நமக்கு ஒபிசிட்டி வரும். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் BMI இஸ். தெரியுதா? இதை வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. BMI எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்போ நார்மலா எல்லாரும் மொபைல் வச்சிருப்பீங்க, எல்லாரும் கூகுள் எப்படி யூஸ் பண்றது எல்லாருக்குமே தெரியும். கூகுள்ல BMI கால்குலேட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னாலே வரும். அதுல உங்களோட ஹைட்டு சென்டிமீட்டர்ஸ்லயும் உங்களோட வெயிட்ட கிலோகிராம்ஸ்லயும் என்டர் பண்ணிட்டு உங்க ஏஜ் கேட்கும், உங்க ஏஜும் கொடுத்து என்ன ஜெண்டர்ன்றதையும் என்டர் பண்ணி ரிசல்ட் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ அதுல காமிச்சிரும் BMI. ஸோ உங்க BMIக்கு ஏத்த மாதிரி உங்களோட டயட் பேட்டர்ன் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த BMI இருந்தா நார்மல் அப்படின்னு கேட்டா 18.5 to 24.5. இதுல 24.9 போட்டிருக்கு, அது கிடையாது, 24.5. 18.5 to 24.5 இதுதான் நார்மல். 24.9 இருந்தாலும் வெயிட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 25 இருந்தாலும் அதிகம்தான், 26 இருந்தாலும் அதிகம்தான். ஓகே, சில பேர் இந்த 18 இருப்பாங்க, 17 இருப்பாங்க, அவங்கெல்லாம் அண்டர் வெயிட்னு அர்த்தம். அவங்களுக்கு வெயிட் வைக்கிற மாதிரியான டயட் ரெக்கமெண்ட் பண்றது நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யாரெல்லாம் ப்ராடக்ட், நான் வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணுவேன் அப்படின்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆப்பிள் விசஸ் பேர். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க ஆப்பிள் ஷேப் பாடி, பேர் ஷேப் பாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஸோ ஆப்பிள் அண்ட் பியர் ஷேப் அப்படின்னு பாக்குறப்போ நீங்க PPTல தெரியுது இல்லையா? இந்த ஆப்பிள் ஷேப் பாடி அப்படின்றவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பேர் ஷேப் பாடி அப்படின்றது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அந்த அளவுக்கு வரதுக்கான சான்சஸ் கிடையாது, கொஞ்சம் குறைவு. கம்பேரிட்டிவ்லி ரெண்டு பேருக்குமே வரும், ஆனா ஆப்பிள் ஷேப் பாடியில இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர், ரிஸ்க் சான்ஸ் அதிகம். ஸோ ஆப்பிள் ஷேப் மோஸ்ட்லி பெண்களுக்கு அதிகமா வர்றது கிடையாது, ஆண்களுக்கு அதிகமா வரும். பெண்களுக்கும் வரவே வராதுன்னு கிடையாது. 10 பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 பேர் 3 பேருக்கு தான் ஆப்பிள் ஷேப் பாடி இருக்கும். நிறைய பேருக்கு பேர் ஷேப் தான் வரும். அப்பர் பாடியில வெயிட்டே இருக்காது, லோவர் பாடியில தான், வயிறுல இருந்து இடுப்புக்கு கீழே வெயிட் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு. தட் இஸ் கால்ட் பேர் ஷேப். புரிஞ்சுதா? ஸோ ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஷோல்டர்ல இருந்து வயிறு வரைக்கும் வெயிட் இருக்கும், கால் சைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது, இடுப்புக்கு கீழே எல்லாம் அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. தட் இஸ் கால்ட் ஆப்பிள் ஷேப். ஸோ கம்பேரிட்டிவ் டு திஸ், கம்பேரிங் திஸ் டு பேர் ஷேப்ல ரிஸ்க் கம்மி. ஓகே, இன்னொரு விஷயம் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றவங்க புரிஞ்சுக்க வேண்டியது, when you are recommending product for this apple shape, it will take time. Slow and steady wins the race. ஓகே, மற்ற இடத்துல மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட் எடுங்க உடனே சரியாயிடும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அ மேஜிக். வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அ டெம்பரரி ஃபிக்சேஷன். அது ஒரு லைஃப் டைம் நீங்க ஒரு இதா ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் லைக் அ மெடிடேஷன், லைஃப் டைம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். ஸோ ஆப்பிள் ஷேப்
used to take time, but it will have a permanent solution. Pear shape, apple shape கம்பேர் பண்றப்போ pear shapeல சீக்கிரமா ரிசல்ட்ஸ் தெரியும், பட் அவங்களும் கண்டினியூஸா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். எனக்கு ரிசல்ட் சீக்கிரமா தெரிஞ்சிருச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுக்காக 3 மாசத்துல 5 மாசத்துல ப்ராடக்ட் எடுக்கிறத நிப்பாட்டக்கூடாது, கண்டினியூஸா எடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் யூ பீப்புள் ஹாவ் டு know when you are recommending product. Next, health risk of being overweight or obesity. Obesity-ஆ இருக்கிறதுனால, overweight-ஆ இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்லைட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிரெயின்ல ரத்தம் உறையிறது, ஸ்லீப் ஆப்னியா வர்றது. ஸ்லீப் ஆப்னியானா என்னன்னு தெரியுமா? தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு மூச்சு விடுற மாதிரியே இருக்காது, திடீர்னு மூச்சை இழுக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் ஆகும் மூச்சு இழுத்து இது பண்றதுக்கு. அந்த மாதிரி வர்றது ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபேட்டி லிவர், கால் பிளாடர் டிசீஸ், ஹை கொலஸ்ட்ரால், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக் வர்றது, டைப் 2 டயபெட்டிஸ் வர்றது. இதெல்லாம் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஓவர்வெயிட். ஓவர்வெயிட் இருக்கிறதுனால வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள், காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ladies who are all overweight, they can also develop cancer related to uterus, related to ovary, related to cervix. Gents ரொம்ப ஓவர்வெயிட்டா இருக்கிறவங்க ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றது, லங் கேன்சர் வர்றது, கோலன் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ திஸ் ஆர் the complications we develop because of obesity. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்கு. இது வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ப்ராடக்ட் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நான் ப்ராடக்ட் மத்தவங்களுக்கு பேசுவேன், நான் கவுன்சிலிங்லாம் கொடுப்பேன், நான் ஹெல்த் கோச்சா ஒர்க் பண்றேன் அப்படின்றவங்க டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் so that you can give them a proper counseling. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டயட்ல மாடிஃபிகேஷன் பண்ணணும், அதுதான் முக்கியம். 2வது எக்ஸசைஸ் பண்ணணும். 3வது மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். டயட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீட்டோ டயட்டு, பாலியோ டயட்டு, அது இது நிறைய சொல்லுவாங்க. பட் கீட்டோ டயட், பாலியோ டயட் நம்ம லைஃப் லாங் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா நம்மளால எடுத்துக்க முடியாது. ஓகேவா? இல்ல என்னால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும், 70 வயசு வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் நான் அதையே ஃபாலோ பண்ணிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே. பட் இல்ல, அப்படிலாம் முடியாது, நல்ல ரிசல்ட் வந்த பிறகு நான் நார்மல் டயட்டுக்கு மாறிடுவேன் தான் அப்படின்றவங்க சும்மா இதுக்காக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாம இப்போல இருந்தே பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்க ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே, பேலன்ஸ்டு டயட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் யுவர் பாடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, எக்ஸசைஸ். வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் தான் வெயிட் குறைக்கணும் அப்படின்றது கிடையாது. நார்மல் கார்டியோ ஒர்க் அவுட்னு சொல்றாங்க இல்லையா, ட்ரெட்மில்ல ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது, ஸ்விம்மிங் பண்றது, டான்ஸ் பண்றது, ஜும்பா எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஃபுல் பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்கறது இட்ஸ் அ குட் திங் டு டூ. அது இல்லாம நம்ம வெயிட் குறைக்கிறதுக்காக ஜிம்முக்குள்ள போய் ஒர்க் அவுட் பண்றது இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபிக்ஸ் யோர் வெயிட். ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணி மசில் பல்க் அப் பண்றது, நார்மல் வெயிட் பாடி மெயின்டைன் பண்றது, மசில் ஸ்ட்ரென்தன் அப் பண்றது இட்ஸ் அனதர் ப்ரொஃபஷன். வெயிட்டுக்காக அப்படின்னு ஜிம்மை போய் ஹிட் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களால என்ன செய்ய முடியுதோ அதை லைஃப் லாங் பண்ண முடியணும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம், இல்ல 40 வயசு இருக்கலாம். இப்ப நீங்க ஜிம்முக்கு போய் வெயிட்டை குறைக்கிறீங்கன்னே இருக்கட்டும், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வருதுன்னே இருக்கட்டும். பட் அதையே உங்களால 50 வயசுலயோ 70 வயசுலயோ கண்டினியூவா பண்ணிட்டே இருக்க முடியாது. சோ இப்ப என்ன பண்ண முடியுதோ அதை அப்படியே என்னால கண்டினியூ பண்ணிக்க முடியும், என்னால 70 ஆனாலும் செய்ய முடியும் அப்படின்றது வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், சைக்கிளிங்கா இருக்கலாம், ஸ்விம்மிங்கா இருக்கலாம். இதெல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணுங்க. இதை நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்க பாடி வெயிட் மெயின்டைன் ஆகும். நம்ம ஒரு விஷயம் பண்றோம், பாடி வெயிட் குறைஞ்சதும் நீங்க அதை பண்ண ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் அடிப்படையில முக்கியம். டயட்டும் முக்கியம், எக்ஸசைஸும் முக்கியம். இல்ல நிறைய நேரம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லலைன்னா குறைஞ்சபட்சம் 25 நிமிஷமாவது உங்க உடம்புல வெயில் படணும். வெயிலே படாம இருட்டுல நின்று பண்றது எந்த ஒரு பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. ரைட். Third is medication. Medication is what we are
டாக்கிங் அபவுட். மெடிகேஷன் அப்படின்றது மேஜிக் எல்லாம் பண்ணிடாது. மெடிகேஷன் இஸ் given ஃபார் ரெடியூசிங் த அக்யூமுலேட்டட் ஃபேட். ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, ஃபேட்டை ப்ராப்பரா வேலை செய்ய வைக்கிறதுக்கு மட்டும்தான் மெடிசின்ஸ் ஒர்க் ஆகும். அது எந்த அளவுலையும் உங்களுக்கு மேஜிக் நடத்தி தராது. நான் இப்ப சாப்பிட்டேன், 90 நாள் சாப்பிட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, பாடி வெயிட் எத்தனை நாளா இருக்கு அப்படின்றத பொறுத்து இட் டேக்ஸ் டைம். எனக்கு இப்பதான் வெயிட் ஏறிச்சு, நான் உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு நல்லபடியா ரிசல்ட்ஸ் தெரியும் தான், அதை எதிர்பார்க்கலாம். ஆனா வருஷ கணக்குல வெயிட் அதிகமா இருந்துட்டு நம்ம இப்பதான் எடுக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு 3 மாசமா தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ உடனே கேட்காது. இட் டேக்ஸ் டைம். அந்த டைம் அப்படின்றது உணவுலையும் உண்டு, எக்ஸசைஸ்லயும் வரணும், இந்த மாதிரி ப்ராடக்ட்லயும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிப்ஸ், காமன் டிப்ஸ். இது வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. என்னென்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்றது, மைண்ட்ஃபுல் போர்ஷன் எடுத்துக்கிறது, அண்ட் திஸ் இஸ் வாட் யுவர் பிளேட் ஷுட் பி. இப்படிதான் உங்க பிளேட் இருக்கணும். தெரியுதா? உங்க பிளேட்ல இந்த மாதிரி தான் போர்ஷன் நீங்க எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபைபர் ரிச் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றப்போ நம்ம நார்மலா எடுக்கிறோம் இல்லையா, ரைஸ், நல்ல பாலிஷ்டு ரைஸ், அது இதுல கணக்குல வராது. ஸோ அன்பாலிஷ்டு ரைஸ் என்னெல்லாம் இருக்கோ, ஆர்கானிக்கா என்ன இருக்கோ, தட் கம்ஸ் அண்டர் திஸ் 25%. மீதம் இருக்கிறது புரோட்டீன். என்ன புரோட்டீன் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க ரெட் மீட் எடுக்காம இருக்கிறது நல்லது. பீஃப், மட்டனு அதெல்லாத்தையும் விட்டுடுங்க. ஃபிஷ், எக்கு அண்ட் யா அந்த மாதிரி சிக்கன் அதெல்லாம் கன்சியூம் பண்ணலாம். ரெட் மீட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ரைட். தென் ஃபேட் அப்படின்னு சொல்றப்போ ஹெல்த்தி ஃபேட்டுக்காக நட்ஸ் எடுக்கலாம், இல்ல ஃபேட் கிடைக்கிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் 40% இருக்கும். நீங்க எடுக்கிற அந்த சாதத்தை விட அளவுக்கு அதிகமா கீரைகள், காய்கறிகள் தான் உங்களுக்கு இருக்கணும். கீரை, காய்கறின்னு சொல்றப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் கீரை வைப்பாங்க, இன்னொரு நாள் காய்கறி வைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. டெய்லி ஏதாவது ஒரு கீரை இருக்கணும், கலர்டு வெஜிடபிள்ஸ் ஒண்ணு இருக்கணும். திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாவது கிரீன் லீஃபி வெஜிடபிள், அது கூட கலர்டு வெஜிடபிள்ஸ் உங்க பிளேட்ல இருக்கணும் டெய்லி. ஸோ அது கூட கொஞ்சம் ரைஸ். ஸோ இதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நான் டயட்னு நான் சொல்லிட்டேன், அது என்னன்னு சொல்லி தரலைன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் பி. இது எப்போ எடுக்கணும், 3 வேளையும் இந்த மாதிரி எடுக்கணும்ன்றது கிடையாது. மத்தியானம் ஒரு நேரம் இந்த மாதிரி நம்ம பிளேட்டை ஃபில் பண்ணிக்கணும். மத்தியானம் ஒரு நேரம், இல்ல காலையில ஒரு நேரம். ட்ரை டு ஹாவ் லைட் ஃபுட். எந்த அளவுக்கு லைட்டான ஃபுட், சிம்பிளான ஃபுட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, நான்வெஜ் எடுக்கிறது அப்படின்றது நம்ம காலையில எடுக்கலாம், மத்தியானம் எடுக்கலாம். டோன்ட் கோ ஃபார் நைட் டைம் நான்வெஜ் மீல். நோ, நைட் டைம் அப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்பதான் நிம்மதியா சாப்பிட முடியும்னு நைட்டு எடுத்து வச்சு உட்காந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க. முடிஞ்சா காலையில, இல்லாட்டி மத்தியானம். நைட்டுக்கு நான்வெஜ் இஸ் ஹெவி, டோன்ட் திங்க். ரைட். So next, these are the products we recommend for people related to weight management. There is total antioxidant, fruit fiber, D-lipo. ஸோ ஃபைபர் இன்டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட கார்போஹைட்ரேட் டைஜஷனை, லிபிட் டைஜஷனை நல்லபடியா ஸ்லோவா ஸ்டடியா நல்லா டைஜஸ்ட் பண்றதுக்கு ஃப்ரூட் ஃபைபர் ஹெல்ப் பண்ணும். நார்ச்சத்து, ஓகேவா, அதுக்கு ஃப்ரூட் ஃபைபர். டீலிப்போன்றது என்ன பண்ணுது, லிபிட் மெட்டபாலிசம் இம்பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறத பேலன்ஸ் பண்ணும். அதுல இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் அப்படிங்கிறது நீங்க எக்ஸசிவா ஏதாவது ஒரு ஃபேட்டை எடுத்துட்டா கூட அதை ஸ்டோர் ஆக விடாம அதை ஃபீடா எடுத்து நம்மள ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குனாலும் அதை அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக விடாம, ஹார்ட் ப்ராப்ளம் வரவிடாம, ப்ரெஷர் ப்ராப்ளம் வரவிடாம தடுத்துக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் ஆன்டிஆக்சிடென்ட். டோட்டல் ஆன்டிஆக்சிடென்ட் எதுக்கு, செல் ரிப்பேரை ஸ்பீட் அப் பண்றதுக்கு ஆன்டிஆக்சிடென்ட் சப்போர்ட் நமக்கு
தேவை. ஸோ செல் ரிப்பேரை ஸ்பீட் அப் பண்ற ப்ராசஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுக்கிறப்போ நமக்கு தானா உடம்புல நடக்கும். அண்ட் இப்போ இருக்கிற இதுல இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல செல்களின் ஆக்கச்சிதைவுகள்னு சொல்லுவோம். அத நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாலே பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வராம நம்ம தடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கேப்சியூல். ஸோ இதுல ஒரு பாட்டில்ல இருந்து ஒரு கேப்சியூல் காலையில நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டல்ல 1, ஃப்ரூட் ஃபைபர்ல 1, டீலிப்போல 1. மார்னிங் பிஃபோர் ஃபுட். பிஃபோர் ஃபுட்னா எப்படி? 10 minutes பிஃபோர் ஃபுட். ஓகே, எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது என்ன ரீசன்னாலன்றத பொறுத்து தான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகும்ன்றது. ஓகே, என்ன ரீசன்னால உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லையா, ஆஃப்டர் டெலிவரியா, இல்ல ஆண்கள்னா அவங்களுக்கு எதனால ஆச்சுன்றத பேஸ் பண்ணி தான் எப்படி எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகும்ன்றது இருக்கு. ஸோ 3 மாசத்துல 6 to 8 kgs வரைக்கும்